ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராதே கிருஷ்ணா. விஜய் ஸ்ரீ மார்கழி வைபவம் 2024 5th இயர் மைல்ஸ்டோன் இருக்குது. அதன் 3வது நாள் விழாவாக இன்றைய தினத்தில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, இன்றைய தினம் நாம் முதல்ல ஓதுவார் பெருந்தகைகளெல்லாம் ஹானர் பண்ணிட்டு தொடர்ந்து பல அறிவுபூர்வமான கலந்துரையாடல்கள் நமக்காக காத்திருக்கின்றன. முதல்ல இறை வணக்கத்துடன் தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் போரு ஊமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன். அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பல்வேறு கோயில்களிலிருந்து ஓதுவார் பெருந்தகைகள் வந்திருக்கா. அவர்களை இப்போ நாம் கௌரவிக்க இருக்கோம். வி இன்வைட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்ரீ முரளி சார் மற்றும் எங்கள் விஜய் ஸ்ரீ ஹரிகதா பள்ளியின் குருவான ஸ்ரீமதி விஷாகா ஹரிமணி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓதுவார் பெருந்தகைகளோட பேர் ஒவ்வொருத்தராக படிக்கிறோம். வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல அருள்மிகு வடிவுடை அம்மன் கோயில் திருவொற்றியூர் ஓதுவார் திரு வெங்கட்ரமணி ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து மகாலிங்கபுரம் திரு கேசவன் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் மாங்காடு அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய திரு புகழேந்தி ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருள்மிகு பாம்பன் சுவாமி கோயில் திருவான்மியூர் ஓதுவாராக இருக்கக்கூடிய திரு நாகநாதன் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கந்தசுவாமி கோயில் திருப்போரூர் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய திரு மு பாலாஜி ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தது அருள்மிகு குமரக்கோட்டம் கோயில் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு தி ஆ லோகநாதன் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஆர் அருண் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஆர் அருண் ஓதுவார் அவர்களை அடுத்து அன்புடன் அழைக்கிறோம். அடுத்தது திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு மணிகண்டன் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்ததாக அருள்மிகு வடபழனி ஆண்டவர் கோயிலிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு கவின் ஓதுவார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பல்வேறு சிவக்ஷேத்திரங்கள்லேருந்து அனுதினமும் திருமுறை பாடக்கூடிய ஓதுவார் பெருந்தகைகள் வந்திருக்காங்க. எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு மகாதேவன் ஓதுவார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கொடுமுடி ஓதுவார் ஸ்ரீ சந்திரசேகர் ஓதுவார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் தேவார ஆசிரியராக பணிபுரியும் திரு லோ வசந்தகுமார் ஓதுவார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை அருள்மிகு வடபழனி திருக்கோயிலில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு அருண் கார்த்திக் ஓதுவார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சென்னை புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு பிரசன்னா ஓதுவார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் இந்த ஓதுவார் பெருந்தகைகளுக்கு. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இத்தனை ஓதுவார்களை பார்க்கும்போது எல்லாரையும் எல்லா கோவிலோடைய சிவபெருமானும் வந்தாச்சு, முருகன் வந்தாச்சுன்னு தான் தோன்றதே தவிர நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சாக்ஷாத் சிவஸ்வரூபம். நாயன்மார்கள் எல்லாருமே சிவன் அடியார்களையே சிவனாக தானே பார்த்து, அதனால தானே அவர்களுடைய நாயன்மார்னு ஆனதே அதானே. அதே போல் ஆழ்வார்கள்லாம் சாக்ஷாத் அந்த பெருமாளையே அந்த பாகவதர்கள் இடத்துல பக்தர்கள் இடத்துல பார்த்ததுனால்தான் ஆழ்ந்த பக்தி உடையவர்களா இருந்ததுனால ஆழ்வார்கள். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு எல்லா கோவில் சிவனும் சேர்ந்து இங்க கட்டாட்சம் தரிசனம் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். விஜயஸ்ரீ ஸ்கூல் இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் இஸ் so honored and privileged. இத்தனை ஓதுவார்களுக்கும் நேற்றைய தினம் இத்தனை நாதஸ்வர தவில் வித்வான்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். ஓதுவார்கள் கர்நாடிக் மியூசிக் நம்மளுடைய சம்பிரதாய சங்கீதத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு தொன்மையானது, பழமையானது. அது ஃபியூச்சர்லையும் அப்படியே வாழடி வாழையா இன்னும் பெரிய ஆலவிருட்சமா போகணுங்கிறது தான் இப்போ எடுத்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். நாதஸ்வரமோ ஓதுவார்களோ ரெண்டு தூண் மாதிரி சம்பிரதாய சங்கீதத்துக்கு. இந்த ஓதுவார்கள் அரையர்கள், இங்க இந்த பக்கம் நாதஸ்வர வித்வான்கள், இவர்களெல்லாம் அப்படியே மேல 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 நிறைய ஆயிரக்கணக்கா 2000 கணக்கா ஆச்சுன்னா நமக்கு சம்பிரதாய சங்கீதத்துக்கு எங்கேந்து கவலைங்கிற ஒரு சீன் வரவே வராது. மேல மேல சந்தோஷமும் தோடியும் கல்யாணியும் காம்போதியும் தக்கேசி பண்ணும் சாதாரி பண்ணும் சாதாரணமாக ஒலிக்கும் அந்த பாரத தேசத்தை தான் நோக்கி பயணிக்கணும் என்கின்ற இந்த விஜயஸ்ரீனுடைய நோக்கம்.
ஆகையால் இப்பொழுது ஓதுவார்களுடைய செஷன்ஸ், பேனல் செஷன், நீங்களாமும் தமிழ்ல கேள்வி, எல்லாமே தமிழ்ல தான் நடக்கும். இந்த ஓதுவார்கள் செஷன்ல முதல்ல ஒரு 5 ஓதுவார்கள், பெரிய பெரிய ஓதுவார்கள் இங்க நமக்கு வர கிடைச்சிருக்கு. இவர்கள் பேனலிஸ்ட் எல்லாரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். எந்த 5 ஓதுவார்களை பேனல் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்களும் ஆடியன்ஸும் உங்களுக்கு ஏதாவது தெரிய வேண்டியது இருக்குன்னா நீங்களும் கேட்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவபுராணத்தில் வரக்கூடிய அழகான வாசகம். சிவபெருமானுடைய திருவருளால் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி, அதேபோல் தமிழ் வேதம்னு போற்றக்கூடிய திருமுறை பாடல்களின் பொருள் உணர்ந்து அதை அனுதினமும் பாராயணம் செய்து சிவபெருமானுக்கு பாமாலையாய் சாற்றக்கூடிய ஓதுவார் பெருமக்கள் இன்றைய தினம் நம்முடைய விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்தில் கலந்துரையாடலுக்கு வந்திருப்பது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். இன்றைய கலந்துரையாடலின் தலைப்பு கர்நாடக சங்கீதத்தில் ஓதுவார்களின் பங்களிப்பு. அதற்காக வந்துள்ள பேனலிஸ்ட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். முதல்ல சத்குருநாத ஓதுவார் ஐயா. மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று போற்றக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 25 ஆண்டு காலமாக தலைமை ஓதுவாராக பணியாற்றி வருகின்றார். ஐயா ஒரு பன்னிசை வித்தகர், இசையமைப்பாளர் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ ஏ கிரேட் ஆர்டிஸ்ட். தஞ்சையில் பிறந்த இவர் சிதம்பரம் பிஎஸ் ட்ரஸ்ட் பாடசாலையில் திருவாவடுதுறை திரு சோமசுந்தர தேசிகர் அவர்களிடம் 5 ஆண்டுகள் குருகுல முறையில் திருமுறை பயின்றார். பின்னர் திருவொற்றியூரில் சங்கீத மார்த்தாண்டம் திரு பி அச்சுதராமன் அவர்களிடம் 5 ஆண்டுகள் முறையான கர்நாடக சங்கீதம் பயின்றார். 12 திருமுறையில 10 திருமுறைகளில் உள்ள அனைத்து பாடல்களையும் இவரது குரலிசையில் சிடியாக வந்துள்ளது. சைவம்.org வெப்சைட்டில் கேட்டு மகிழலாம். ஆயிரக்கணக்கான மேடைகளில் இவர் தேவார பாடல்களை உலகளாவிய அரங்குகளில் பாடியுள்ளார். பாடுவது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த தேவார திருவாசகங்களை எடுத்து செல்வதற்காக ஒரு சிறந்த ஆசானாகவும் திகழ்கின்றார். மயிலாப்பூர் சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் இலவசமாக தேவார பயிற்சி வகுப்பு எடுத்து வருகின்றார். திருவாசக செந்நாவலர் விருது, தேவார இசைச்செல்வர் விருது, திருமுறை கலாநிதி விருது, சேக்கிழார் விருது, டிடிகே விருது என்று 50க்கும் மேற்பட்ட பல விருதுகளை பெற்றவர். சத்குருநாத ஓதுவார் ஐயா பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு. இந்த வருடம் பாராளுமன்ற திறப்பு விழாவில் தான் ஒரு கோளும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படிங்கிற அந்த கணீர் குரல்ல ஞானசம்பந்த பெருமானின் கோளறு பதிகத்தை பாடி நம்முடைய உயர்திரு பாரத பிரதமரால் கௌரவிக்கப்பட்டவர். அதேபோல் சென்னை வாசிகள், மயிலை வாசிகளுக்கு தெரியும், பிரதோஷத்தப்ப கபாலீஸ்வரர் பார்ப்பது ஒரு ஆனந்தம்னா, ஐயா பாட அங்கணன் கைலை காக்கும்னு தொடங்கி செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றின்னு அப்படி ஐயாவின் குரலில் பாடலை கேட்டு கபாலீஸ்வரரை பார்ப்பது அதைவிட ஆனந்தம். அதற்காகவே ஒரு கூட்டம் செல்லும். அப்பேற்பட்ட சத்குருநாத ஓதுவார் ஐயா இன்றைய தினம் நம்முடைய கலந்துரையாடலுக்கு வந்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அடுத்த பேனலிஸ்ட் திரு கோட்டிலிங்கம் ஐயா அவர்கள். குடந்தை மாநகரில் பிறந்தவர், இசை அறிஞர், குடந்தை சுந்தரேசனாரின் தலைமை மாணவன். இவருடைய முக்கியமான பங்கு என்னவென்றால், சிலப்பதிகார பாடல்கள், இசை வடிவம் பெறாத பல அரிய சித்தர் பாடல்களை எடுத்து இசையமைத்து, அது மட்டுமல்லாமல் பாம்பன் சுவாமிகள் பாடல்கள், தேவார திருவாசக திருப்புகழ் பாடல்களை உலகளாவிய பல அரங்குகளில் பாடி பிரபல்யப்படுத்தியுள்ளார். அதே போல ஐயா ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. இசை கலைஞர், இசை சொற்பொழிவாளர், நடிகர், நாட்டிய இசை ஆசிரியர், தேவார ஆசிரியர், வானொலி தொலைக்காட்சி கலைஞர் என்று பல பரிமாணங்களில் தமிழ் உலகுக்கு தொண்டாற்றி வருகின்றார். பெரும்பான நம்பி விருது, டிடிகே விருது, சேக்கிழார் விருது போன்ற பல அரிய விருதுகளை பெற்றவர். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தது குற்றாலம் திரு சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள். அவர்கள் தருமை ஆதீனம் தேவார பாடசாலையில் வேலாயுத ஓதுவார் அவரிடம் பயிற்சி மேற்கொண்டார். பிறகு 3 ஆண்டுகள் திருவிடைக்கழியில் ஓதுவாராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு திருக்குற்றாலத்தில் ஓதுவாராக பணிபுரிந்தார். தேவார இசைமணி விருது, திருமுறை இசை அரசு விருது, திருமுறை கலாநிதி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். திருவாசகத்தில் ஒரு அற்புதமான வாசகம் வரும்.
உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இந்த வாசகத்தை பார்த்தோம்னா மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், உற்றார் வேணாம், உறவினர் வேண்டாம், யாரும் வேண்டாம். குற்றாலத்துல இருக்கக்கூடிய குற்றாலநாதர் முன்பு ஒரு கற்றாவின் மனம், கற்றாவின் மனம்னா ஒரு கன்று ஈன்ற பசு எப்படி அன்பு பெருக்கெடுத்து ஓடுமோ அந்த மனோபாவத்துல கசிந்துருகி பாடணும் அப்படின்னு சொல்றார். எதுக்காக இந்த பாடல் இன்னைக்கு எடுத்தோம்னா, இன்றைய தினம் விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 3rd டேயோட தீம் பார்த்தோம்னா கோமாதா விஸ்வமாதா, பசுக்களை கொண்டாடுறோம். இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்றார், ஒரு பசுவின் மனோபாவத்தோடு குற்றாலநாதரை உருகி உருகி பாடணுங்கிறார். அதே போல ஓதுவார் ஐயா 40 ஆண்டு காலம் குற்றாலநாதர் முன்பு தேவார திருவாசக பாடல்களை உருகி உருகி பாடி சமர்ப்பணம் செய்துள்ளார். இது மூலமா நமக்கு என்ன தெரியறதுன்னா, விஜயஸ்ரீனாலே நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல சுவாமி பொருத்தத்தை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது ஒரு சத்திய வாக்கு. அப்பேற்பட்ட குற்றாலம் ஓதுவார் ஐயா, சுப்பிரமணிய ஓதுவார் ஐயா, அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக களக்காடு டாக்டர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் தனது தந்தையார் பிரம்மஸ்ரீ களக்காடு ராம்நாராயண ஐயரிடம் இசை பயின்றார். இவருடைய இசை பாரம்பரியத்துல ஒரு முக்கியமான குறிப்பு உள்ளது. அவருடைய பாட்டனார் பிரம்மஸ்ரீ களக்காடு சுப்பையா பாகவதர் பார்த்தோம்னா சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களின் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். களக்காடு டாக்டர் சீதாலட்சுமி அம்மா தமிழிசையில் கீர்த்தனையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். சென்னை குவீன் மேரிஸ் கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்தவர். பெரும்பான நங்கை விருது, ஏழிசை செல்வி விருது, இசை மாமணி விருது, சங்கீத சேவாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர். அதே போல பல மேடை அரங்குகளில் பாடல் பாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினரை தயார்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். குவீன் மேரிஸ் கல்லூரி மாணவர்களை திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தம், சீர்காழி மூவர், திருவாரூர் மூவர் போன்ற பல தலைப்புகளில் தயார் செய்து பல மேடைகளில் அரங்கேற்றியுள்ளார். அதே போல இவர் தலைமையாக இருந்த அந்த சமயத்தில் மியூசிக் டிபார்ட்மெண்ட் குவீன் மேரிஸ் காலேஜ்ல மேக்சிமம் ரிசர்ச் பேப்பர் பிரசன்டட் அப்படிங்கிற அந்த அவார்ட் வந்திருக்கு. இதெல்லாம் அவர்கள் அடுத்த தலைமுறையினரை வழி நடத்துவதற்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது. அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இறுதியாக திருமதி சீதா சண்முகம் அவர்கள் ஸ்ப்ரவுட்ஸ் இன்டர்நேஷனல் ஹைஸ்கூல்ல கணித ஆசிரியராக பணியாற்றுகின்றார். ஒப்பிலி இசை நுண்கலை பள்ளியில் செயலாளராக பணிபுரிகின்றார். அதே போல சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் திருமுறை வளர்ச்சி பணிகள் பல மேற்கொண்டு வருகின்றார். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்ற வாசகத்திற்கு இணங்க ஏகன் அநேகன் தவக்குழு மூலமாக திருவாசக பயிற்சி வகுப்பு, திருவாச முற்றோதல் போன்ற பல அற்புதமான நிகழ்வுகளை அடியார் பெருமக்களுக்காக தொகுத்து வழங்குகின்றார். அவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் நம்மிடையே வந்துள்ள தமிழ்ச்செல்வன் ஓதுவார் ஐயா அவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய கலந்துரையாடலின் தலைப்பு ஓதுவார்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக், கர்நாடக சங்கீதத்தில் ஓதுவார்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் இப்பொழுது கலந்துரையாடல் தொடங்க இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.